முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கேன். அந்த முட்டைக்கு தேவையான மசாலா கலந்துக்குவோம். இப்போ 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, மிளகாய் தூள் அதே மாதிரி கொஞ்சமாக 1/4 ஸ்பூன், கரம் மசாலா கொஞ்சம், இது 4ம் போட்டு நல்லா அடித்து வச்சுக்கணும். முட்டையை நல்லா அடித்து கலந்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ இட்லி பானையில் தண்ணி வச்சு இதை வேக வச்சிடணும். வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி குழம்புல எடுத்து போடணும். இப்போ நல்லா இதை அடித்து வச்சுக்குவோம். முட்டை எல்லாம் ஒன்றா கலந்த பிறகு நம்ம இட்லி பானையில் தண்ணி அடியில் வச்சுட்டு ஒரு தட்டு வச்சு மேலே இந்த முட்டை கலவையை தூக்கி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இட்லி பானை மூடியும் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுக்குவோம். 15 நிமிஷத்தில் நல்லா வெந்தெடுத்து இப்போ அதை எடுத்து நம்ம சின்ன சின்ன க்யூப்பாக வெட்டி வச்சுக்குவோம். இதை வெட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ குழம்புக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்புத்தூள், ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டு வெங்காயம் ஒரு நல்ல பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் மிளகாய், ஒரே ஒரு மிளகாய், கருவேப்பிலை இதுவும் போட்டுக்குவோம். தேங்காயும் சோம்பும் வச்சு அரைக்கணும். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள், குழம்புத்தூள் தான் நான் போட்டிருக்கேன். எல்லா குழம்புக்கும் நம்ம எடுத்துக்கிற குழம்புத்தூள் அது 2 ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கணும். தண்ணி வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எத்தனை பேர் சாப்பிட்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். முட்டை வேணாலும் நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் 2 முட்டை கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் 2-3 பேர் தான் இருக்கோம், அதனால் கொஞ்சமாக 4 முட்டை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் கரம் மசாலா தூளும் போட்டுக்கணும். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் போட்டு நல்லா கொதித்த பிறகு லாஸ்ட்டாக இந்த முட்டை பீசஸை எடுத்து போட்டுக்குவோம். இது நல்லா வெந்திருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்புறமா இறக்கிட வேண்டியதான், கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.